ஏசாயா 44 அவருடைய 3வது வசனத்தை வாசிப்போம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆண்டவர் மனுஷர்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தம் இந்த வசனமாக இருக்கிறது. அப்படி தானே? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் அநேக வசனங்கள் அநேகருக்கு அநேக சூழ்நிலைகளிலே எழுதப்பட்டிருக்கும். நாம் அதை ஏன் வாசிக்கிறோம் என்று சொன்னால், இதை செய்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்வார் என்கிற விசுவாசத்தோடு தான் ஆண்டோடைய வார்த்தைகளை நாம் என்ன செய்கிறோம், உரிமையாக்கி கொண்டு நாம் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்கிறோம். சரியா? ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது நம்முடைய சந்ததியின் மேல், சந்தானத்தின் மேல்னு சொன்னாலும் சந்ததி தான், நம்முடைய ஃபேமிலி தான், பிள்ளைகள் தான். இப்போ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். நம்ம இன்றைய பார்க்கக்கூடிய காரியம், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டோடைய வார்த்தையை சற்று தியானித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் சொல்லி, இப்போ இங்கே வறட்சியை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படி தானே? இது எழுத்தின்படி நம்ம அந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்று சொன்னால், நமக்கு தாகமாக இருந்த தண்ணி நம்ம கொண்டு ஊற்றுவாரா, ஆறு வெட்டி கொண்டு வருவாரா? அதெல்லாம் கிடையாது. வறட்சியாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை ஆண்டோடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கும் போது நம்முடைய வறட்சியை ஆண்டோடன் செய்வார். வறட்சியை மாற்றி ஆசீர்வாதங்களை தருவார் என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேணும். சரியா? இப்போ நமக்கு தண்ணீர் இப்போ தாகமாட்டிருங்க, உங்கள் தண்ணி இதை கொண்டு தரணுமா வேண்டாம். அப்படி தான் நமக்கு இஷ்டம் போல் தண்ணி இருக்கிறது. ஆனால் அதை நினைத்து நாம் பெருமைப்படக்கூடாது. ஏன்னா இப்போ பெங்களூர், கர்நாடகாவில் கூட குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லையா? நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் கூட தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ் பேப்பர்லாம் வாசிக்கிறோம். வறட்சி எப்படி வேணாலும் வரலாம். இன்னும் நம்ம பார்க்க போகிற காரியம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வறட்சி என்பது ஒரு குறைவுகளினால் ஏற்படுகிற பாதிப்பு தான் வறட்சி. அப்படி தானே? உலக பிரகாரமாக வறட்சி என்று சொல்லும்போது தண்ணீர் இல்லாமல் ஏதாவது ஒரு குறைவுனால இந்த பயிர்கள் அழிந்து போகிறது, நிலத்தடி நீர் வற்றி போகிறது, நிலங்களில் சரியான பலன் மனுஷனுக்கு கிடைப்பதில்லை. இதுதான் வறட்சி என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்கும்போது தாகமுள்ளவன் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றின்னு சொல்லியிருக்கிறார். ஏசாயா 35:7 வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். உபாகமம் 32:10 பாடான நிலத்திலும் ஊழலிடுதல் உள்ள வறுமையான அவாந்திர வழி என்று சொல்லப்படும். அப்படி என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், அவாந்திர வழி என்று சொல்லும்போது வெட்ட வெளின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஊரில் எல்லாம் வெட்ட வெளின்னு சொல்லுவோம். அது என்னென்னா, அங்கே ஒன்றுமே இருக்காது, சூன்யமாக இருக்கும். ஒரு செடி கொடியோ பழங்களோ ஒன்றுமே வராது. எந்த ஒரு நன்மையும் அதில் எதிர்பார்க்க முடியாத ஒரு பிளாட்டை பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம், வெட்ட வெளியாக கிடக்கு அந்த இடம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? பாழான நிலம், வனாந்தரம், இப்படி இதற்கு பல பல பெயர்கள் கொடுக்கப்படுகிறது. அப்படியானால் அந்த பூமியில் தண்ணியே இல்லை, மனுஷன் வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான இடத்தை தான் நம்ம வனாந்தரம், வெட்டாந்தரை, பெருமையான அவாந்திர வழி அப்படியெல்லாம் சொல்லுவோம். அப்படி தானே? ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் நிறைய மாறி பார்க்க போகிற காரியம், நம்முடைய வாழ்க்கை என்ன சொல்லுகிறார்? பாழான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவரை தமது கண்மணி போல காத்தருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இங்கே மனுஷிக வாழ்க்கை குறித்து பார்க்கிறோம். அநேக மனுஷருடைய வாழ்க்கையில் இங்கே கேட்கும்போது வறட்சின்னா அதோ சூன்யமான ஒரு சூழ்நிலை, எந்த விதத்திலும் ஒரு முன்னேற்றம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு விடுதலை இல்லை, ஒரு உயர்வு இல்லை, எதை செய்தாலும் தோல்வியாக இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது தான் மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லுவோம், வறட்சியாக இருக்கிறது, ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அநேகர் நினைப்பாங்க வறட்சி என்று சொல்லும்போது அதுக்கு ஆப்போசிட் என்னது? ஆசீர்வாதம், செழிப்பு, மகிழ்ச்சி, இப்படின்னு பார்ப்போம். அப்படிதானே? அநேகருடைய வாழ்க்கை வறட்சியாக இருக்கிறது என்று சொல்லும்போது பணம் இல்லாததுனால தான் வறட்சி அப்படின்னு நினைப்போம். ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும்போது வெறும் பணம் அல்ல, ஆசீர்வாதங்களில்
ஒரு வகை ஒன்று தான் என்னது? பணம். இந்த ஆசீர்வாதங்கள் பார்க்கணும். பணம் நிறைய இருந்த உடனே ஆசீர்வாதம் யாரும் என்ன செய்யக்கூடாது? நினைத்து விட கூடாது. அதனால் நான் பணம் வேண்டான்னு சொல்லலை. நீங்கள் உழைங்க, பணங்களை சம்பாதிங்க, சந்தோஷமாக வாழுங்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் இப்போ வறட்சி நீங்கணும் அப்படின்னு சொன்னால் பணம் சம்பாதிக்கணும், பணம் வேணும். பணம் எவ்வளோ தூரத்திற்கு அதிகமாக இருக்கிறதோ நான் செழிப்பாக இருக்கிறேன், வறட்சி என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கி விட்டது என்று சொல்லி யாரும் தவறுதலாக எடுத்து விடக்கூடாது. அப்படி தானே? ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழணும்னு என்ன வேணும்? ஆண்டவர் சொன்னார், அன்றன்றைய ஆகாரத்தை அன்றன்று தாரும். நமக்கு சாப்பிடுவதற்கு ஆகாரம் கண்டிப்பாக வேணும், உடுக்கிறதற்கு வஸ்திரம் வேணும், தங்குவதற்கு இது ஒரு இடம் வேணும். அப்படி தானே? இவ்வளோ இருந்தால் நமக்கு பணம் வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? யாராவது பணம் வேண்டாம்னு சொல்லுவீங்களா? ஐயோ, 1 கோடி இருந்தால் இன்னும் 1 கோடி கூட கிடைச்சா கொள்ளலாம் அப்படின்னு தான் எல்லாரும் மனசும் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம். அதாவது எனக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரோ அது எனக்கு போதும். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்ல வருகிறேன்னா, பணத்தை மட்டும் சம்பாதித்து கூட்டி விடுகிறபடினால் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வறட்சி மாறி போயிட்டு என்று யாருமே என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. சரியா? எல்லாரும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி தானே? நான் எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுவேன், எவ்வளோ தூரத்துக்கு உழைக்கேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு உழைக்கிறேன், பெரியவர்களுக்கு உழைக்கிறேன், வீடு வைக்கணும்னு உழைக்கிறேன், வாகனங்கள் வாங்க வேண்டும் உழைக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவர் தருவார். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரலோக தகப்பன் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியுமா தெரியாதா? உங்கள் பெற்றோருக்கு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு அறிவு இருக்கும்போது, பரலோக பெற்றோராகிய நம்முடைய ஆண்டவர் நம்மை குறித்து எவ்வளோ அறிந்தவராக இருக்கிறார். நிச்சயமாக அவர் குறை வைக்கவே மாட்டார். நீ கேட்கட்டாலும் தருவார், கேட்டாலும் தருவார். அவர் நல்ல அப்பா. உலக பிரகாரமான பெற்றோரை போல அல்ல, ஏமாற்றுகிறவர் அல்ல. அவர் நம்முடைய நல்ல, நம்ம அன்புள்ள ஒரு தகப்பனாக இருக்கிறார். அவர் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற ஆண்டவராக மாற்றமே இல்லை. ஹல்லேலூயா. இப்போ பணம் நிறைய இருந்த உடனே ஆசீர்வாதம் அல்ல வறட்சி நீங்கி போயிட்டு யார் நினைக்காண்டா? நான் சொல்கிறேன், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வறட்சி இல்லைன்னா நீங்கள் சொல்லணும், நான் சமாதானமாக வாழுகிறேன், நான் நிம்மதியாக வாழுகிறேன், எனக்கு எது இருக்கிறதோ இல்லையோ. அது 2வது காரியம். என்னுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்க்கும்போது, என்னுடைய குடும்பத்தினர் ஆராய்ந்து பார்க்கும்போது, என்னுடைய வீட்டிலே சமாதானம் குடிகொண்டிருக்கிறது, நிம்மதி குடிகொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு டென்ஷன் இல்லை. அவ்வளோ சந்தோஷமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் சொல்லும்போது எதை குறித்து நீங்கள் பாரப்பட மாட்டீங்க. பணம் இருக்கிறதோ இல்லையோ, வீடு இருக்கிறதோ இல்லையோ, எது இருக்கிறதோ இல்லையோ, எல்லாம் இருந்து இது இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. யோசித்து பார்க்குறீங்களா? ஒவ்வொரு உங்களை குறித்து யோசித்து பாருங்கள். நீங்கள் சொல்ல முடியுமா, நான் நிம்மதியாக இருக்கிறேன், நான் திருப்தியாக இருக்கிறேன்? உலகம் எதுவும் சொல்லட்டும், உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்குமானால் நீங்கள் சங்கீத பதியில் கேட்டது போல ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் நம்மை அலசடிக்கப்பட விட மாட்டார். அவர் சமாதான காரணர். அவர் சொல்லும், நான் உனக்கு துணை நிற்கிறேன். சொல்லும், நான் அனாதைன்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? நான் அனாதை போல இந்த உலகத்தை வாழ்கிறேன். அனாதை என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் உங்களோடு ஒருவர் இல்லைன்னு அர்த்தம். யார் இல்லை? பரலோக தேவன் உங்களோடு கூட இல்லை. இயேசு உங்களுக்கு தெய்வமாக, அப்பாவை உங்களோடு கூட இருந்தால் நம்ம சொல்லுவோம் அனாதைன்னு சொல்லிட்டு. உலக பிரகாரமான பெற்றோர் செய்வதை காட்டிலும் அதிகமாக செய்யக்கூடிய என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னுடைய தகப்பனாக இருக்கிறார், நான் அனாதே இல்லை. நான் கேட்கிறதுக்கு முன்பதாகவே அவர் எனக்கு எது வேண்டும் என்று அறிந்திருக்கிறார், அதை எனக்காக அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, பணம் மட்டும்தான், மனம் இருந்தால் தான் வறட்சி நீங்கிச்சு என்று சொல்லி நினைக்கிறீங்க. அதை விட முக்கியம் இதுதான். இதை நீங்கள் செய்யும்போது, கர்த்தர் என் கூட இருக்குன்னு சொல்லும்போது, ஒவ்வொரு நேரம் தேவையான நன்மைகளை, எது தேவை, தன்னுடைய பிள்ளைகளுக்கு எது வேண்டும் என்பதை அவர் 100% அறிந்திருக்கிறார். அவர் தருகிறவராக இருக்கிறார். சரிதானே? ஆனால் சங்கீத பதில் கேட்டது போல, ஒருபோதும் ஆசீர்வதிக்கப்படும் போது பெருமை என்கிறது வரவே கூடாது. பெருமை உள்ளவனு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். சரிதானே? ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் சென்னையிலிருந்து ஒரு சகோதரர் இருக்கிறார். அவர் நேரடியாக என்று பேசி கொண்டிருக்கும்போது அவருடைய காரியத்தை சொல்லுகிறார். அவருடைய காரியம் என்று சொல்லும்போது, அவருக்கு ஒரு பையன் ஒன்று நல்லா படிக்க வச்சார்,
திடீர்னு சொல்லி திருமணம் நடந்தது. திருமணத்தை வைத்து சொல்லி கொண்டுறாங்க. திருமணம் முடிஞ்சு நிறைய நாளைக்கு போகிறது எங்களுக்கு தெரியும், பழக்கம். அவர் சொல்லுகிறார், எவ்வளவு பணம் என்கிட்ட இருந்தது தெரியுமா, எவ்வளவு பணம் இருந்தது. அவர் அந்த கல்யாணத்தில் ஃபங்க்ஷன் எடுத்ததை வச்சு சொல்கிறாரு, இது நூற்றுக்கணக்கில் ஆடு, ஒரு வாரம் மட்டும் அநேக மண்டபங்களை நம்ம பண்ணியிருக்காரு. வெளிநாட்டிலேருந்துலாம் ஆட்கள் வருவதற்கு டிக்கெட்டு ரூபாயில் அனுப்பி கொடுத்துருக்குறேன். இங்கே எல்லாருக்கும் தங்குவதற்கு வசதிகள் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்குறேன். எல்லாம் கொடுத்துட்டு ஆடம்பரமாக பெரிய அளவில் நாங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி திருமணம் நடந்தோம். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அவர் செய்ததெல்லாம் சந்தோஷமாக தான் செய்தார், அது குற்றம் இல்லை. ஆனால் பணத்தினால் ஒருவனுடைய வறட்சி நீங்கிட்டு என்று சொல்லவே முடியாது என்கிறதற்காக அது கருத்து சொல்லுகிறார். திடீரென்று சொல்லி இருந்தது, திருமணம் நடந்தது. அங்கே மனைவி புருஷனுக்குள்ளாக பிரச்சனை, 2 பேரும் பிரிவினை. இப்பொழுதோ மிகவும் கஷ்டப்படுகிற சூழ்நிலைக்குள்ளாக எங்களுடைய குடும்பம் தள்ளப்பட்டு விட்டது என்று சொல்லி அதே வார்த்தை சொல்லுகிறார், நான் பணத்தை கொடுத்து பெருமைப்பட்டேன் என்று நேரடியாக சொன்ன வார்த்தை. பணத்தை குறித்து நான் பெருமைப்பட்டேன், ஆண்டவரை புறம்பே தள்ளி நிறுத்தியிருந்தேன் இப்படி என்று அவர் சொன்ன வார்த்தை கேட்கும்போது மிகவும் கஷ்டமாக இருந்தது. இப்பொழுது அவர் சரியாக்கப்பட்டு இப்பொழுது படிப்படியாக முன்னேற்ற பாதையில் அந்த குடும்பம் வந்து கொண்டிருக்கிறது. இதை கேட்கிற ஆண்டுடைய பிள்ளையை நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, பணம் இருந்தோன்னு வறட்சி நீங்கிட்டு என்று யாரும் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. பாருங்கள், அவர் அப்படி நினைத்தார். ஆனால் அதை விட முக்கியமான சமாதானமும் நிம்மதியும் கெட்டு போயிடுச்சு. நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, ஜீவனுடைய தேவனுடைய பிள்ளைகளை எது தேவை அவர் தருவார். இல்லாவிட்டாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு அவர் மன சமாதானத்தை தந்திருக்கிறாரா, நிம்மதியாக நான் வாழுகிறேனா, திருப்தியாக வாழ்கிறேனா, போதும் என்கிற மனதின் சொல்லுவோம் திருப்தி. என்னை ஆண்டவர் திருப்திப்படுத்த நம்ம பாடுவோம், திருப்தியாக்கி நடத்திடுவார். திருப்திப்படுத்தி என்னை நடத்துகிறார். எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். அல்லேலூயா, சரிதானே? அப்போ சொல்ல வர்றேன் என்னென்னா, திருப்தி, வளர்ச்சி, ஆசீர்வாதம் என்று சொல்லி வெறும் பணத்தில் இல்லை, அதுவும் வேணும், அதுவும் தருவார். ஆனால் மிகவும் பெரியது சமாதானம், சந்தோஷம், நிம்மதி என்பதை நீங்கள் மறந்து விட்டாதீர்கள். நீங்கள் சொல்லணும், ஆண்டவர் நீ ஆசீர்வதித்திருக்கிற. கேட்பாங்க, நீ உன்கிட்ட ஒன்றுமே இல்லையே, இல்லை இவ்வளோ எப்படி இருக்கு, நீ ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறேன்னு சொல்லுகிறாய். நான் நிம்மதியாக இருக்கிறேன், சமாதானமாக இருக்கிறேன், சந்தோஷமாக வாழுகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் உங்களை மாற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி இந்த நாளில் அப்படி வாஞ்சியுங்கள், ஆண்டவர் சமூகத்தில் அப்படி எதிர்பாருங்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்போ அநேகருடைய நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய தாகமுள்ள தண்ணீரை ஊற்றுவார், வறண்ட நிலத்தின் மேல் ஊற்றுவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்ணின் கண்மணி போல காத்தருளினார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படி செய்யக்கூடிய ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் இந்த சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதங்கள் குறைந்து போகிறதற்கு, இல்லாமல் போகிறதுக்கு காரணம், பயங்கள், கவலைகள் எல்லாம் ஆட்கொள்வதற்கு காரணம், பரிசுத்த ஆவியானவர் மனுஷர்களை நிரப்பாத பட்சத்தில் அங்கே கவலையும் பிரச்சனையும் பாரம் இருந்து கொண்டு தான் இருக்கு. ஏசாயா 32 அதனுடைய 15வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, உன்னதத்திலிருந்து நம்மையில் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதத்திலிருந்து நம்மையில் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்குமா. எப்படி இருக்குமா? வறண்ட நிலமாக, அவாந்திர வழியாக, வனாந்தரமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டால், அவர் ஆளுகை செய்ய துவங்கி விட்டால், எந்த ஒரு மனுஷனும் நான் தரித்திரனாக இருக்கிறேன், சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன், பிரச்சனையாக இருக்கிறேன், டென்ஷனாக இருக்கிறேன்னு சொல்லவே மாட்டான். அல்லேலூயா. என்ன சொல்ல, நம்முடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவராக இருக்க, நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்க. மனுஷன் கைவிட்டால் ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். மனுஷனுடைய வார்த்தையை பார்த்து ஆண்டவர் ஓடி போகிறவர் அல்ல, நம்முடைய கஷ்டத்தை பார்த்த உடனே ஓடி போகிற ஆண்டவர் அல்ல. அவர் சொல்ற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் அழைக்கிறதே. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரத்தில் பரிசுத்த ஆவியானவரே என்னை ஆளுகை செய்யுங்க, நீர் தான் என்னை ஆற்றி தேற்றுகிற ஆண்டவர், நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய முடியும். மனுஷனுடைய உதவி விருதா, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். உங்களால் எல்லாம் முடியும், உங்களால் முடியாது என்று ஒன்றுமே இல்லை. நீங்கள் முற்றிலுமாக என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்தினரை, என்னுடைய சபையாரை நீங்கள் ஆளுகை செய்யுங்க என்று சொல்லி உண்மையாக ஒப்புக் கொடுப்பீர்களானால் அங்கே இருக்கிற அவாந்திர வழிகள், வறட்சிகள், வனாந்திரங்கள் செழிப்பாக மாறும். அல்லேலூயா. இங்கே சொல்லி, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும்.
ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியாது. அநேகர் பரிசுத்தாவை பெற்று பரிசுத்தாவிக்குள்ளே வாழ்ந்து ஆராதித்து அப்படி இருப்பாங்க. தெரிஞ்சுட்டு அவரை மட்டம் தட்டி ஒதுக்கி வச்சுட்டு உலகம் போதும், உலகத்தோடு வாழுவோம், இதிலெல்லாம் தெய்வீகத்தில் ஒன்றுமே இல்லை, ஆராதனையில் ஒன்றும் இல்லை, இப்படி ஒதுங்கிடுவாங்க. அப்படி வரும்போது அங்கே சில வறட்சிகள் வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேவாவியானவர் எல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கு. சரிதானே? ஆக நாமெல்லாம் நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ஆவியானவர் அழைத்திருக்கிறார், அவரால் எல்லாம் ஆகும். அவள் உன்னதத்திலிருந்து நம்ம மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாகணும். அப்போ வனாந்தரம் வயல்வெளியாகும். வனாந்தரம் மாறி சிறிய அளவில் வரும். சிறிய அளவில் இருக்கிறதெல்லாம் காடாக எண்ணப்படும், பெரிய செழிப்புள்ள ஒரு இடமாக மாற்றப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சரிதானே? ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இதை கேட்கிற ஆண்டுடைய பிள்ளையை உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பக்கத்தில் இருக்கிற மற்றவர்கள் எந்த விஷயத்தில் என்னுடைய வாழ்க்கையில் வறட்சியாக இருக்கிறது? பணம் வறட்சியாக இருந்தால் நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு தேவைக்கு ஏற்றபடி ஆண்டவர் தருவார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். நம்ம பாடுவோம், ஆனால் அது மேல் நமக்கு நம்பிக்கை இருக்காது. அதெல்லாம் செய்ய வல்லமை உள்ள ஆண்டவர் தான். ஆனாலும் இந்த வழி யோசித்து பார்க்க வேண்டும். எந்த விஷயத்தில் என்னுடைய வாழ்க்கையில் வறட்சி, எந்த விஷயத்தில் என்னுடைய குடும்பத்தில் வறட்சி, எந்த விஷயத்தில் என்னுடைய சபையிலே வறட்சி, அதை என் ஆண்டவர் செய்யும்படியாக நாங்கள் இன்றைக்கு ஒப்புக் கொடுக்க போகிறோம். அப்படி செய்யும்போது அந்த குறைவை எல்லாம் கர்த்தர் மாற்றி நிறைவாக மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக. அதான் சொல்றார், உன்னதத்தில் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். இப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் கேட்கிற ஆண்டுடைய பிள்ளை, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வறட்சி, கவலை, பாரம், தேவை இப்படியெல்லாம் நெருக்கி கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேற ஒன்றும் மனுஷன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவாவியானவரே உமால முடியும் என்று சொல்லி வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம். நீங்கள் கிரியை செய்ய முடியும், எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லும்போது அவர் நம்மை நிரப்பும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் துறை கொண்டு போகிறோம். மனுஷனை உதவி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. தேவாவியானவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்கிறவராக இருக்கிறார். சரிதானே? ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் இதை கேட்கிற ஆண்டுடைய பிள்ளை, நீங்கள் நினைக்க வேண்டிய காரியம், ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும். அவருடைய ஆவியானவருக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய பாரங்களை எல்லாம் சுமக்கிற ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இனி நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற பரிசுத்தாவின் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆகவே நான் குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த தேவ ஆவியானவருக்காக இயங்குவீர்களானால், அவருடைய கிரியைக்காக உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம், உங்களுடைய குடும்பம், சபை முற்றிலுமாக நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களானால் அவர் பெரியவராக பிரசன்னமாகி வறட்சியெல்லாம் செழிப்பாக மாற்றுவார், தாழ்வையெல்லாம் உயர்வாக மாற்றுவார், தோல்விகளெல்லாம் வெற்றியாக மாற்றுவார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஆண்டவர் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளை நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனே, சங்கீதம் 53:1 வாசிங்க. 63:1. தேவனே நீர் என்னுடைய தேவன். 63:1 தானே? அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றுமானதுமான நிலத்திலே என் ஆத்துமாவும் மேல் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அப்போ பாருங்க, அப்போ அவர் செழிப்பாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இவன் சங்கீதக்காரன் சொல்கிறான், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமாவும் மேல் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அவன் சொல்லுகிறான், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன். இந்த வறட்சியான சூழ்நிலையிலே என் ஆத்துமா உம்மை நோக்கி பார்க்கிறது, உம்மை நோக்கி எங்குகிறது, உம்மை வாஞ்சிக்கிறது, உம்மேல் தாகமாக இருக்கிறதுன்னு சொல்ல. அதான் முதல்ல பார்த்தோம், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுகிற தேவன். மனுஷனால் கூடாது, ஆனால் நம்முடைய ஆண்டவரால் கூடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காரியம், என் ஆத்துமா மேல் தாகமாக இருக்கிறது. ஆண்டவர் மேல் யார் தாகமாக இருக்கிறீங்களோ, ஆண்டவரே நீர் என்னை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி யார் தாகமாக இருக்கிறீங்களோ, தாகம் உள்ளவன் மேல் அவர் தன்னுடைய ஆவியை ஊற்றுகிறவராக இருக்கிறார். அவருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். நிறைவான தேவ ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் அப்படி வெளியேறிட்டே இருக்கும். அவரால் முடியாது என்ற ஒரு காரியம் இல்லை. ஹல்லேலூயா.
அப்போ நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஏன் நடக்கலைன்னா என்னுடைய ஆத்மா அவரை நோக்கி கதறவில்லை, அவர் மேல் வாஞ்சியா இல்லை, தாகமா இல்லை. உலகத்தின் பிரச்சனைகளும் காரியங்களுக்கும் தான் முக்கியம் கொடுக்கிறேன் தவிர ஆண்டவரை நோக்கி என்னுடைய ஆத்மா வேண்டிக் கொள்ளவில்லை, அவர் நெருங்கவில்லை, அவரை தேடவில்லை. ஹல்லேலூயா. சங்கீதம் 143:6 இப்படி சொல்கிறது, என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்மா உம்மேல் தாகமாக இருக்கிறது. என்ன அழகா சொல்லியிருக்கான் பாருங்க, என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். அப்படின்னு ஆண்டவரே நான் சரணடைகிறேன், என்னால் ஒன்றும் கூடாது என்று சொல்லி நான் என்னுடைய கைகளை விரிக்கிறேன். வறண்ட நிலத்தை போல் என் ஆத்மா உம்மேல் தாகமாக. வறண்ட நிலம், வறண்ட நிலத்தில் எப்படி இருக்கும்? அது எங்கே எப்படி இருக்கும்? தாகமாக இருக்குமா இருக்காதா? நீ வறண்ட நிலத்தை எடுத்து பார்த்தீங்க, வறண்ட நிலம்னா உங்களுக்கு தெரியாது. இப்போல்லாம் நம்ம பயிர் நிலம்னாலே தெரியாது, அப்படி தானே? நம்ம வீடுகளில் பயிரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ எல்லாம் அப்படி சும்மா அப்படி இருக்கும். சரியா? ஹல்லேலூயா. அப்போ எங்கே சொல்கிறார்? வறண்ட நிலத்தை போல் என் ஆத்மா உம்மேல் தாகமாக இருக்கிறது. தண்ணீருக்காக இயங்குகிற வறண்ட நிலம். வறண்ட நிலம் என்று சொல்லி நீங்கள் பார்க்காவிட்டாலும் சில இடங்கள் வறட்சியாக இருக்கும்னா அந்த இடங்கள்லாம் வெடித்து நல்ல சூடாகி அந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் தண்ணி விட்டால் கூட அது ஒரு செகண்டுக்குள்ளே உறிஞ்சப்பட்டு போய்விடும். அப்படி அதுதான் ஒரு வறண்ட நிலம் என்று சொல்லுவோம். எவ்வளோ தண்ணி விட்டாலும் அது நிரம்ப. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னென்னா, அந்த நிலம் தண்ணீருக்காக இயங்குகிறது. தண்ணீர் கொண்டா என்ன வேணும், என்ன வேணும், என்ன வேணும், எனக்கு போதாது என்று சொல்லி இயங்குகிற ஒரு வறட்சியான நிலத்தை போல என் ஆத்மா உண்மை பார்த்து, ஆண்டவரே என்னை நிரப்புங்க, என்னை பத்தாது என்று சொல்லி நான் உம்மை நோக்கி என்ன செய்து கொண்டிருக்கிறேன், வாஞ்சித்து கொண்டிருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆத்மாவை ஆண்டவர் நன்மையினால் நிரப்புவார். நன்மையினால் உலக பிரகாரமாக வறட்சியை கூட ஆண்டவரால் மாற்ற முடியும். கடந்த நாட்களோட தூத்துக்குடிக்கு போயிருக்கும்போது நாங்கள் அப்படி பார்த்துட்டே போகிறோம். பழைய நாட்கள் எல்லாம் இந்த வழிகளில் பார்க்கும்போது எல்லாம் எப்படி இருக்கும்? சமநிரப்பு நிலமாக தான் இருக்கும். எல்லாம் காஞ்சி இந்த உடமரம் மட்டும், உடமரம்னு எல்லாரும் தெரியும்ல, முள் மரம், அது மட்டும்தான் எல்லா இடத்துலையும் நிற்கும் கூடுதல். மீதி உள்ள மரங்களும் பெருசாக பார்க்க முடியாது. இப்படி வறட்சியாக இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு புயல் வந்து, அப்படி தானே? புயல் வந்தோடனே அன்னைக்கு நாங்கள் போகும்போது எல்லாரும் எது குளம் எது நிறந்த பூமி ஒன்றுமே தெரியல. அவ்வளோ தூரத்துக்கு தண்ணி பாய்ந்து செழிப்பாக மாறிட்டு. அப்போ ஆண்டவர்கள் என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் முடியாது, இருக்காது, இங்கே உடம்பரம் தான் வளரும், இங்கே தண்ணியே தங்காது, இன்னும் இருக்கிற இடத்தை கூட அந்த எழுத்தை கூட மாற்றி ஆண்டவர்கள் என்ன செய்ய முடியும்? செழிப்பாக்க முடியும். இந்த நாளில் இதை கேட்கிற தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் மக்கள் சொல்லுவார்கள், இது வனாந்தரம் தான், இது உருப்படாது, இது நடக்காது, இவங்க வாழ்க்கையில் வெற்றியே வராது, சாவுனுடைய வறட்சி தான், சாவுற பிரச்சனை தான், சாவுற தரித்திரம் தான், சாகுற அப்படின்னு எல்லாரும் மக்களெல்லாம் சொல்லி சில சொல்லாதவர்கள் கூட வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. எப்பொழுது அழிவார்கள், எப்பொழுது தொலைந்து போவார்கள் என்று சொல்லி, எப்பொழுது தாழ்ந்து போவார்கள் என்று சொல்லி, எப்பொழுது கேவலப்படுவார்கள் என்று சொல்லி அப்படி வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பார். அவர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுவார், சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்களை நான் நன்மையினால் நிரப்புவேன், உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வெளியும், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதனால் ஜனங்கள் யோசிப்பது சொல்வதை குறித்து நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வறண்ட நிலத்தை செழிப்பாக மாற்றுகிற கர்த்தரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே வறண்ட நிலத்தை போல என்னுடைய ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது, தேவனுடைய ஆவியானவர்கள் நிரப்பப்படும்படி எதிர்பார்ப்போடு இருக்கிறது, என்னை நிரப்பும் என்று நீங்கள் சொல்லும்போது அதனால் கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை நிரப்புவார். அவர் வருகிற இடத்துல வெற்றி உண்டு. சரிதானே? ஹல்லேலூயா. அவை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. எதுவும் இல்லை, நீங்கள் இப்போ புலம் பண்ணி அவசியம் இல்லை. ஆண்டவரே என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது. அது எப்படி என்று சொன்னால் ஏதோ சாதாரண தாகம் அல்ல, வறண்ட நிலம் தண்ணீருக்காக ஏங்கி ஏங்கி நிற்கிறது போல, எவ்வளவு தண்ணீர் வந்தாலும் போதாது என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறது போல என்னுடைய ஆத்மா தேவாவியானவர் நீர் என்னை நிரப்புங்க, இன்னும் போதாது என்று சொல்லி அந்த தேவாவினுடைய நிரப்புதலுக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை போல நான் இருக்கிறேன், என்னை நிரப்பும் என்று சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கை தலைகளாக மாறும். ஓ துயரங்கள் எல்லாம் இன்பமாக மாறும். ஓ ஆசீர்வாத கேடுகள் ஆசீர்வாதமாக மாறும். வறுமை எல்லாம் செழிப்பாக மாறும். தோல்வி எல்லாம் வெற்றியாக மாறும் என்பதில் சந்தேகம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை பாருங்கள், எரேமியா 2:13 வாசிங்கள். நம்மை நிரப்ப ரெடியாக இருக்கிறார், நிரப்பி இருக்கிறார். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவத்தண்ணீர் ஊற்றாகி என்னை
விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார். ஆண்டவர் சொன்னார், ஜனங்களை பார்த்து குறைய சொல்லுகிற காரியம், நான் நிரப்புறேன் இன்னும் நிரப்புவேன். ஆனால் என்னுடைய ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். என்ன செய்தாங்க? ஜீவத்தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள், தேவனை மறந்து விட்டார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒருபோதும் நமக்கு இருக்கிறதோ இல்லையோ தேவனை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. எந்த வழியிலாயிலும் கற்று நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இப்போ யோசேப்பு பாருங்கள், யோசேப்புக்கு துன்பம் தான் வந்தது, வேற யாரையும் இல்லை. சொந்த சகோதரர்களால் பாய்க்கப்பட்டு குளிரை தூக்கி போட்டு எடுத்து விற்று அங்கே போய் குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலில் போய் எவ்வளோ வேதனைகள்லாம் அனுபவித்தார்னு சொல்லி பாருங்க. ஆனால் ஒன்று ஜீவ தண்ணீராக ஆண்டவர் அவனை விடவில்லை. ஆண்டவர் ஒருபோதும் அப்படி சொல்லலை, என்னை அவன் விட்டு விட்டான் என்று சொல்லவில்லை. அங்கே எப்பொழுதும் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தூக்கி சகோதரர்களை பகைக்கப்படும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனை குழியில் தூக்கி போடப்படும் போதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எடுத்து விற்கும் போதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அங்கே செய்யாத குற்றத்திற்காக பழி ஏற்கும் போதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அங்கே அடிமை வேலை செய்யும் போதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சிறைச்சாலையில் இருக்கும்போது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஏற்று வேலை வந்தபோது அந்த வறண்டு போன நிலத்தை கர்த்தர் செழிப்பாக மாற்றினார். அநேகருக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற செழிப்பான மனுஷனாக கர்த்தர் அவனை மாற்றினார். அவனை யார் யார் பரியாசமாக பார்த்தார்களோ, எதிர்த்து நின்றார்களோ, அவனை உத்தரப்படுத்தினார்களோ, தள்ளிவிட்டார்களோ, அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லிப்பார்கள். இதை கேட்கிற தேவனுடைய ஜனமே, ஒருபோதும் ஆண்டவரை விட்டு விடக்கூடாது. ஆண்டவரே எல்லா சூழ்நிலை ஆண்டவர் மறந்து விடக்கூடாது. அவருக்கு எவ்வளவு தூரத்துக்கு இடம் கொடுக்கிறோமோ அவர் நிரப்பிக்கொண்டே இருப்பார். நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரம், நம்முடைய வீட்டில் உள்ளவர்கள், நம்முடைய சபையில் உள்ள எல்லாரையும் ஆண்டவர் முழுசுமா ஒப்பு கொடுத்து ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை பாராட்டுகிறதற்கோ பெருமைப்படுவதற்கோ ஒன்றுமல்ல, நீங்கள் எங்களை நிரப்புங்கப்பா, நீங்கள் எங்களை முற்றிலும் ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைகளை செழிப்பாக மாற்றுவார். வறட்சி நம்மை விட்டு மாறும். ஹல்லேலூயா. அப்போ அநேகர் என்ன செய்கிறாங்க? ஆண்டவரை விட்டுக்கிறாங்க. நேரம் சொன்னது போல மொத்தம் சொன்ன, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. யார் ஒதுக்கப்பட்டது? அவர் செய்ய வைத்த ஆசீர்வாதங்களை கொடுத்த ஆண்டவர் ஒதுக்கப்பட்டார். இது நிமித்தம் அவன் மனுஷனுக்கு தள்ளப்பட்டு மாட்டை போல புல்லை மேய்ந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே ஆண்டவர் சொல், என்னை கனம் பண்ணுகிறவர்கள் நான் கனம் பண்ணுவேன். என்னை கனவீனப்படுத்துகிறவர்கள் தானாகவே என்ன செய்வாங்க? அவர் ஒன்றும் செய்ய மாட்டார், தானாகவே கனவீனப்படுவார்கள் எழுதப்பட்டிருக்கு. இப்போ யார் யார் ஆண்டவரை ஒதுக்குகிறோமோ அவர் ஒதுங்கி நிற்பார். அவ்வளோதான். ஒன்றும் செய்ய ஒதுங்கினா அங்கே ஒருத்தையும் பார்த்துட்டு இருப்பா, ஆண்டவரும் கூட இல்லை. நம்ம என்ன செய்திடலாம்? புகுந்து விளையாடிடலாம்னு சொல்லிட்டு நஷ்டங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் துன்பங்களும் கவலைகளையும் அவன் கொண்டு வந்துட்டே இருப்பான். இதை கேட்குறது ஜனமே, ஆண்டவருக்கு அறியாதது ஒன்றுமே இல்லை. நம்மை குறித்து அதிக கர்சனை உள்ளவராக இருக்கிறார். அதனால் உலகத்தின் காரியங்களுக்காக ஆண்டவர் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, மறந்துவிட கூடாது. ஒரு தினமும் நாம் அவரோடு நெருங்க வேண்டும். ஆண்டவரே, உண்மை விட்டு கொஞ்சம் தூரம் போன அனுபவங்கள் இருந்தால் கூட நான் உம்மிடத்தில் வருகிறேன் என்று சொன்ன அவர் சேர்த்து கொள்ள தயாராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். சரிதானே? ஹல்லேலூயா. முதலாவது என்னது? ஜீவத்தண்ணீர், நம்முடைய பரிசுத்த ஆவியானவரையும் ஆண்டவரை விட்டுவிட்டார்கள். இரண்டாவது, தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அப்படின்னா நம்ம நிரப்பும் போது அதை நிச்சயக்கூடாது, வெளியே போகக்கூடாது. அப்படி தானே? நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு தொட்டி அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இது கட்டி வச்சுருக்குன்னு வைங்களா, அதில் ஒரு கீரல் இருந்தேன்னு என்ன ஆகும்? சிலச்சு வந்து வெளியே கூட தெரியாது. ஆனால் நீங்கள் ஃபில் பண்ணி போடுவீங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்து பார்க்கும்போது தண்ணி குறைஞ்சி தண்ணியை காணாது. அப்படி தானே? காரணம் என்னது? நல்ல அழகான தொட்டி தான், ஆனால் அங்கே என்ன இருக்கிறது? கீரல், வெடிப்பு இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். வேணா நாங்கள் காட்டித்தரலாம், வெடிப்புள்ள தொட்டியை காட்டித்தரலாம், தண்ணி எவ்வளோ தான் நிற்குங்கிறத சொல்லித்தரலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் உங்களுக்குள்ள என்ன செஞ்சீங்க? தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார். அப்படின்னா தேவாவியானவரை பெற்றுக்கொள்வீர்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். திடீர்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. சபையில் வரும்போது நல்ல ஆவியில் நிறைந்து ஆண்டவரை நிரப்புங்கப்பான்னு சொல்லி நிரப்பி நம்முடைய பாரங்களெல்லாம் இறக்கி வைத்துட்டு வெளியே போவோம். வெளியே போனோன்னா சாத்தானை பார்ப்பாங்க, உலக மனுஷரை பார்ப்பாங்க. இது இங்கே இருக்குது, பரிசுத்த ஆவியானவர்னாலும் சரி, ஆண்டவர் தன்மையிலும் சரி, இந்த பலூனில் காற்று இறங்குற மாதிரி போயிடும்.
வெறுமையாக இந்த உலகத்தில் வாழும். பிறகு சொல்லுவோம், ஐயோ வறண்ட நிலமாக இருக்கிறேன், வறட்சியாக இருக்கிறேன், வனாந்தரமாக இருக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை, சந்தோஷம் ஒன்றும் இல்லை, சமாதானம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அழுது புலம்புவோம். இது கேட்குற ஆண்டுடைய பிள்ளையே, இன்றைக்கு அந்த வெளியேறி போகிற, அதாவது நம்ம ஆசீர்வாதங்களை துரத்தி தள்ளுகிற, கர்த்தருடைய ஆவியை வெளியே தள்ளுகிற, நிரம்ப முடியாதபடி, நிரம்பி இருக்க முடியாதபடி செய்கிற அந்த வெடிப்பு, அந்த காரணத்தை இன்றைக்கு வேரோடு தூக்கி போட்டு, ஆண்டவரே வறண்ட நிலத்தை போல என்னுடைய ஆத்மா மேல் தாகமாக இருக்கிறது, என்னை நிரப்பும் என்று சொல்வீர்கள். ஆனால் மனுஷனால் கூடாத, தேவனால் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. உங்களுக்கு ஒன்றுமே நடக்கல, கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் என்ன நிரப்புங்க யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களை நிரப்பினால் அப்பொழுதே உங்களுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும், ஆசீர்வாத தடைகள்லாம் மாறும். இது எப்படி ஆயிற்று என்று சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவில், மனுஷர்கள் இதெல்லாம் எப்படி ஆயிற்று என்று சொல்லக்கூடிய அளவில் கர்த்தரால் முடியும் என்பதை திரும்ப திரும்ப ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு சொல்லுகிறேன். உலகம் பகைக்கத்தான், உலகம் வேடிக்கை பார்க்கத்தான் செய்யும். நீங்கள் செய்ய வேண்டிய அதை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அதற்கு மேலாக இருக்கிற, அந்த பிரச்சனைக்கு மேலாக இருக்கிற, அந்த மனுஷர்களுக்கு மேலாக இருக்கிற, அந்நிய தேவர்களுக்கு மேலாக இருக்கிற பரிசுத்த தேவ ஆவியானவர் வரவேற்று உங்களுடைய வாழ்க்கையில் முற்றிலும் நிரப்பும்படி கொடுப்பீர்களானால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஜெயமாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் பார்க்கிறோம், யோவேல் 1:17 வசனம். இதோடு வித்து அடுத்த பகுதியில் கடன் சொல்லுவோம். யோவேல் 1:17. விதையானது மண் கட்டிகளின் கீழ் மக்கி போயிற்று, பயிர் தீந்து போகிறதுனால் பண்டசாலைகள் பாழாகி களஞ்சியங்கள் இடிந்து போயின. இது உலக பிரகாரமான ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விதையானது மண் கட்டிகளின் கீழ் மக்கி போயிற்று, பயிர் தீந்து என்று சொல்லும்போது கரிந்து காய்ந்து போகிறதுனால் பண்டசாலைகள், ஆகாரங்களை சேர்த்து வைக்கிற பண்டசாலைகள், களஞ்சியங்கள் எல்லாம் பாழாகி இடிந்து போயின. அப்படின்னு ஆசீர்வாதங்கள் அங்கே இல்லை. ஆசீர்வாதங்கள் இல்லாததுக்கு காரணம், முதல் காரணம் என்ன சொல்லுகிறது? பயிர் தீந்து போகிறது என்று சொன்னால், காய்ந்து போகிறதுன்னு சொன்னால் தண்ணீர் இல்லாமல் வறட்சியாக வனாந்தரமாக இருக்கிற இடங்களில் பயிர் வளராது. சரி, அது விடும். விதையானது மண் கட்டிகளின் கீழ் மக்கி போயிற்று. விதைக்கிறவன் நல்ல சந்தோஷத்தோடு தான் விதைப்பான், அப்படிதானே? இந்த விதை அநேக இடங்களில் விழுகிறது. சில விதைகள் எல்லாம் மண் கட்டிகளுக்குள்ளாக மாட்டிவிடும். இந்த காலத்தில் யாருக்கும் விவசாயம் ஒன்று இருக்குமே தெரியாது, அப்படித்தானே? பழைய காலங்களில் இப்போ ஒரு பயறு உளுந்து அப்படின்னு போடுங்களா, அவரும் தரையில் கொண்டு அப்படி விதைச்சிட்டு சின்ன மண்ணொட்டி வச்சு சிறிதளவு அப்படி கொத்தி போடுன்னு சொல்லுவாங்க. யாருக்கா தெரியுமா? அப்படி சின்ன அளவில் அப்படி கொத்தி போடுவாங்க. போடும்போது ஒரு சிறிய லேயர் மண் அந்த இதுக்கு மேலே விழும். ஒரு பயரை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு கல்லை தூக்கி வச்சு அது முளைச்சி வருமா? கல்லுக்கு பதிலே மண்ணே ஒரு பெரிய கட்டியை தூக்கி வச்சு அது வரும் வெளியே வருமா? முடியாது. சிறிய அளவில் போடுவாங்க. சிசமாக சொல்ல போனால் மரிச்சினி தோட்டம், மரிச்சினி கிழங்கு நடுவாங்கல்ல. மரிச்சினி கிழங்கு இப்போ 50 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு, அப்படி தானே? நமக்கு எங்கே தோட்டம் தெரியும், மரிச்சினிக்கு தெரியும். பிள்ளைகள்கிட்ட மரிச்சினி செடி எப்படி இருக்கும்னு கேட்டாச்சுனாலே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஃபோட்டோவில் எடுத்து வச்சுடுங்க, சரியா? பழைய நாட்களில் அது ஒரு விசேஷத்தை, ஒரு பயிர். மரிச்சினி கிழங்குகள் அநேக விலைகளில் சொந்த விலையாக இருந்தாலும் சரி அல்லது வாடகைக்கு எடுத்தாலும் சரி அப்படி நிறைய நடுவாங்க. நடும்போது கொஞ்சம் வளர்ந்த பிறகு அதுக்கு இடையில் அந்த கிழங்கெல்லாம் பிடுங்கி எடுக்கிறதுக்கு முன்பதாக பயறு உளுந்து இப்படிப்பட்டதை என்ன செய்வாங்க, நடுவாங்க. பழைய ஆளுக்கு தெரிவிட்டால் அதுக்கு இடையில் அந்த கிழங்கு மரத்துக்கு இடையிலேயே போட்டு லேசாக பரண்டி விடுவாங்க. பரண்டுன்னு உங்களுக்கு தெரியல, பரண்டுன்னா சிம்பிளாக அப்படி மண்ணட்டி வச்சு அப்படி பரண்டின்னு சொல்லுவாங்க. பரண்டி விடுவாங்க. அப்படி விடும்போது ஒரு சின்ன லேயர் மண் அதுக்கு மேலே படம் பண்ணு, மழையெல்லாம் பெய்யும், அதுலேருந்து முளைச்சி வந்து அப்படி வரும். ஹல்லேலூயா. இப்போ இந்த பரண்டி விடுவதில் ஒன்று மட்டும் கொஞ்சம் பெரிய கட்டியாட்டு ஒன்று ஒரு இதுக்கு மேலே விழுந்துட்டுனீங்களா, அதால் என்ன செய்ய முடியாது, முளைச்சி வெளியே வர முடியாது. அது என்ன செய்ய உள்ளேருந்து அது மக்கி போயிட்டு அழுகி போயிட்டு. ஹல்லேலூயா. இது யார் செய்ய தப்பு? விதைத்தவனும் தப்பு செய்யலை, அந்த விதையும் தப்பு செய்யலை. ஆனால் ஏதோ ஒரு அமிழ்த்துகிற தன்மை அதை அமிழ்த்தினபடியினால் அதால் என்ன செய்ய முடியல, பலன் கொடுக்க முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ விதைகள் விதைச்சி எல்லாம் போட்டிருக்காங்க.
எல்லா விதைகளும் முளைக்கிறது. இதுக்கு கீழே இந்த மண்கட்டிக்கு கீழே விழுந்ததும் முளைக்கிறது. முளைச்சிறதும் தள்ளி தள்ளி பார்க்குறது, என்ன செய்ய முடியல, வெளியே வர முடியலை. அது முயற்சி பண்ணி பார்க்குது. அதுக்கப்புறம் இனி இவ்வளோதான் சொல்லிட்டு மக்கி அழுகி போய்விட்டது. இது நிமித்தம் தரித்திரம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கேட்கிற ஆண்டுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு முதல்ல பார்த்தோம், வெடிப்புள்ள தொட்டி, ஆண்டவரை மறந்த தன்மைகள், அவரை தேடாத தன்மைகள், இதெல்லாம் நமக்கு இருக்குது. இதெல்லாம் சரி செய்துட்டு சிலருக்கு என்னென்னா, நான் இங்கே ஒழுங்காக தானே இருக்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கை, ஏன் என்னால் எழும்ப முடியலை, ஏன் சந்தோஷமாக இருக்க முடியலை, ஏன் வாழ முடியலை, ஏன் உயர முடியலை, ஏதோ ஒரு சக்தி நாம் தெரியாமலே நம்ம அமிழ்த்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்தகாரத்தின் கிரியைகள், மனுஷிக உபாய தந்திரங்கள், ஏதோ ஒரு சக்தி நம்ம அறியா நம்ம பார்த்து கொண்டு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு காரியம் இல்லை. ஆனால் என்னால் எழும்ப முடியலை, என்னால் வாழ முடியலை, உயர முடியலை. இந்த மண்கட்டிக்கு கீழே மாட்டிக்கொண்ட விதையை போல முயற்சி பண்ணி வர முடியலை. எனக்கு அதுக்கு தெரியாது, மண்கட்டியை மேலே கிடக்கணும், அதுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இதே போல நம்மையும் ஒரு சில அந்தகாரங்கள் நம்மை அமிழ்த்தி, நம்முடைய கண்களுக்கு கூட தெரியாதவர், என்னத்தினால இப்படி உள்ள இருந்துட்டு வெந்துட்டு இருக்கிறேன், இப்படி முளைக்க முடியாமடி இருக்கிறேன், இப்படி கனி கொடுக்க முடியாதபடி இருக்கிறேன்ங்கிறதுக்கு பதில் தெரியாதபடியே எங்களுடைய வாழ்க்கைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இதிலிருந்தும் நாம் விடுபடும் போது தான் நாம் முளைக்க முடியும், வளர முடியும், கனி கொடுக்க முடியும், செழிப்பாக வாழ முடியும். அப்போ இதற்கு வழி என்ன? இதற்கு வழி தேவ ஆவியானவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஜனங்கள் போய்கொண்டிருக்கும் போது எரிகோ கோட்டை தடையாக இருக்கிறது, தாண்டி செல்ல முடியலை. எரிகோ கோட்டை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டதா? இல்லை, ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே இருக்கிறது, இந்த தடையாக இருக்கிறது. அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள், கர்த்தரே அதை இடிய பண்ணினார், அவர்கள் கிராஸ் பண்ணி போனார்கள். ஹல்லேலூயா. இதை கேட்கிற ஆண்டுடைய பிள்ளையை ஏசாயா 54:2 வாசிங்க. 64:2. ஏசாயா 64:2. தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்னி எரியுமா போலவும், அக்னி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். என்ன சொல்றான்? தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி உருக்கும் அக்னி எரியுமா போலவும், அக்னி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். அப்படின்னு ஆண்டவரே, நீங்க இறங்கி வாங்க, நீங்க உங்களுடைய வல்லமை அனுப்புங்க. அது என்ன செய்யும்? அக்னி, உருக்கும் அக்னி, உருக்குகிற அக்னியை போல பவர் உள்ளது. உருக்கும் அக்னி எரியுமா போலவும், அக்னி தண்ணீரை கொதிக்க பண்ணுகிறது போலவும் நீர் உம்முடைய வல்லமை அனுப்பும், நீர் இறங்கி வாரும் என்று சொல்லு. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய அக்னி இறங்குமானால், அங்கே ஒரு இடத்துல கர்த்தருடைய அக்னி இறங்கிச்சு. எலியா ஜெபித்த போது என்ன நடந்தது? கல், மண், விறகு, தண்ணி எல்லாம் அந்த பலியிட்டவர் எல்லாத்தையும் என்ன செய்து நக்கி போட்டதுன்னு சொல்லி எல்லாவற்றையும் இழித்து போட்டு எல்லாவற்றையும் உட்கொண்டு விட்டது, ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு. இதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த விதைக்கு மேலே எப்படிப்பட்ட கல் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கட்டியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட விறகாக இருந்தாலும் சரி, என்ன தண்ணியை ஊற்றி விட்டு, தண்ணினா அந்த தீ எரிய முடியாதபடி இருக்கிற ஒரு தன்மை இருந்தாலும் கர்த்தருடைய அக்னி இறங்குமானால் எல்லாவற்றையும் சுட்டரிக்கும், அந்த விதை முளைத்து வரும். ஹல்லேலூயா. விதை முளைத்து இன்றைக்கு சத்த கிட்ட ஆண்டுடைய பிள்ளை, அந்த காரம் உங்களை சூழ்ந்து இருக்கிறதா? எது உங்களை எழும்ப முடியாதபடி சந்தோஷமாக இருக்க முடியாது அமிழ்த்தி கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தர் ஆண்டவர், உம்முடைய அக்னி பலன் உள்ளது. உம்முடைய அக்னி இறங்கினால் எந்த ஒரு தடையும் நிற்க முடியாது. அந்த அக்னியை என்னுடைய வாழ்க்கையில் இறக்க, அந்த அக்னி நம்மை ஒன்றுமே செய்யாது, நம்மை ஒன்றும் செய்யாது. தடைகளை தான் எடுத்து மாற்றமே தவிர நம்மை ஒன்றும் செய்யாது. ஆண்டவரே, என்னுடைய ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது, உம்முடைய அக்னி அனுப்பும் என்று சொல்லும்போது அந்த அக்னி இறங்கி நம்ம கண்ணுக்கு தெரியாத பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை சுட்டரிக்கும், அதை விலக்கி போடும். அப்பொழுது இந்த நம்முடைய வாழ்க்கை தொழில் விட்டு எழும்பும், வேறு கொண்டு வரும், கனி கொடுக்கும், செழிப்பாக மாறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி கேட்குறது உங்களுடைய வாழ்க்கை. நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, ஏன் எனக்கு முன்னேற்றம்னு எனக்கு தெரியல, தோல்வியில் தோல்வியாக இருக்குது, எதை செய்தாலும் பிரச்சனையாக இருக்கிறது, ஒரு சந்தோஷமும் இல்லை, ஒரு விடுதலையும் இல்லை, உயர்வும் இல்லை. ஆனால் நான் காரணத்தில் தேடி தேடி பார்க்க ஒன்றும் இல்லை, காரணமே இல்லையா? எல்லாவற்றையும் அறிகிற பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவாய் தங்கும்படி இடங்கள் அப்படி சொல்லுங்க. என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது, வறண்ட நிலத்தை போல உண்மை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்க இந்த நிலத்தை நிரப்புங்க, நிரப்பிக்கொண்டே இருங்க. நீங்க நிரப்பும் போது எந்த தடையும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க முடியாது. எந்த பெரிய தீமையாக இருந்தாலும் தெரிப்பட்டு போகும் என்று அறிந்திருக்கிறேன். இறங்குமப்பா என்று சொல்லி
உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் அவர் உங்களை நிரப்ப ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாத கேடுகளுக்கு இருக்க தடைகள் பார்த்தீங்க. முதல்ல ஆண்டவரை விட்டுவிடக்கூடாது. ஒருபோது எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை மறக்கக்கூடாது. கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, ஆண்டவருக்கு தெரியாமல் ஒன்றும் வராதுங்கிற தைரியத்தோடு இருங்க. புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. பணம் மட்டுமல்ல, ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், நிம்மதி போதும் என்கிற மனது திருப்தி தான் ஆசீர்வாதம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் என்னென்ன தருகிறார் அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்கு ஒரு குறைவு இருந்தால் நீங்கள் கவலைப்பட்டு பாரப்பட்டு ஒருபோதும் ஆண்டவரை குறை சொல்லி நொந்து போகாதிருங்கள். சமாதான சந்தோஷத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவர் என்னை நிரப்புங்க, என்னுடைய குடும்பத்தை நிரப்புங்க, என்னுடைய சபையாரை நிரப்புங்க, நான் செய்கிற காரியங்களை எல்லாம் நீங்கள் ஆளுகை செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் உங்களை நிரப்புவா. இரண்டாவதாக வெடிப்புள்ள தொட்டி. அதாவது எல்லாம் நம்ம சில நாட்கள் பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம், பிறகு ஆண்டவரை மறந்து எல்லாமே போயிடும். மாட்டை போல புல்ல மேய்ஞ்சி தெரியும். ஹல்லேலூயா. அந்த அனுபவம் வேண்டாம். எதை செய்தாலும் ஆண்டவர் எனக்கு தந்தார், அவருக்கு ஸ்தோத்திரம். வேணா ஒரு பிரச்சனை வந்தால் கூட கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம். குறை வந்தாலும் அவரை துதியுங்கள். எல்லா சூழ்நிலை அவரை துதியுங்க. அதாவதாக உங்களுக்கு தெரியாமல் கூட சில பிரச்சனை உங்களை அமிழ்த்தி கொண்டிருக்கலாம். ஒரு மனதை குழப்பிட்டாலே ஒரு காரியமும் செய்ய முடியாது. பிசாசு பயவஞ்சகமே மனசுக்குள்ளே ஏதாவது பாரத்தை ஏதாவது போட்டு குழப்பிட்டு இருப்பான். குழப்பிட்டு இருந்தாலே ஆண்டோட நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. வறண்ட நிலத்தை போல் என்று ஆத்மான்னு சொல்லும்போது அந்த தடை மட்டும் இல்லை, மற்றபடி பிரச்சனை காரியங்கள் எது உங்களை அமிழ்த்தி கொண்டு அதையும் துறதிக்கு போடணும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். பாரங்கள் இருந்தாலும் அவருடைய சமுத்திரம் இறக்கி வச்சுட்டு, ஆண்டவர் நான் இப்படி காலியாக இருக்கிறேன், ஹல்லேலூயா, வெறுமையான பாத்திரம் தான், விரும்புவாரில்லாத பாத்திரம் தான், என்னை நீங்கள் நிரப்புங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்ன நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நான் தருகிற ஆசீர்வாதங்களை மனுஷன் தடை பண்ண முடியாது. வறண்ட நிலம் போல இருக்கிற உன்னை நான் பற்றாத நீரூற்றை போல மாற்றுவேன், ஹல்லேலூயா, செழிப்பாக மாற்றுவேன், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். சில குறைவுகள் வந்தால் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்ற தெளிவு மட்டும் உங்களுக்கு. எலியாவை குறித்து பார்க்கும்போது தெரியும், அவனுக்கு என்ன இருந்தது? வீடு இருந்ததா, வேலை இருந்ததா, சாப்பாடு இருந்ததா? ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சொன்னார், நீ அந்த ஆற்றங்கரையில் போய் ஒழித்துக்கோ, ஆற்றங்கரையில் போய் உட்காந்துரு. அவன் வீடுங்க ஆற்றங்கரை. இப்போ ஆற்றங்கரையெல்லாம் டெரஸ் பில்டிங்கெல்லாம் வந்துட்டு, அங்கே என்னது ஆற்றங்கரையில் போய் படுத்து உறங்கிட்டு அந்த ஆற்றுக்கு தண்ணியை குடிச்சிட்டு அங்கே இரு, நான் உனக்கு சாப்பாடு தரும். அவன் ஒரு போதும் ஒரு முறுக்கல். அவருக்கு தெரியும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை கைவிடவே மாட்டான். போயிருந்த ஆண்டவர் குறை வச்சாரா, தண்ணியை குடித்தான், அங்கே படுத்து வராங்கண்ணா அனுப்புகிறாரு, அப்பவும் இறைச்சியும் டைம் அனுப்பிட்டு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்? சரி, உனக்கு ஒரு பெரிய பில்டிங் கட்டி வச்சுருக்கேன், பெரிய வீடுன்னு சொல்லி, இல்லை நீ அங்கே போ, அங்கே ஒரு விதவை இருக்கிறா, அவள்கிட்ட சொல்லி நான் உனக்கு சாப்பாடு தரேன், போகிறான். விதவை கொண்டு ஆண்டவர் போஷிக்கிறார், அற்புதங்களை செய்து. இது ஆண்டவருடைய கிரியை. அப்போ அந்த ஆண்டவரை நம்பணும். இனி மரணம் சொல்லுவோம், மரண பரியந்தவனை நடத்துவார். பாடுவோம்ல, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் பாடுவோம். ஆனால் ஒரு நேரம் ஏதாவது சின்ன ஒரு குறவு இருந்தால் ஆண்டவரும் மண்ணாங்கட்டி இருந்தார். அநேக வாயிலிருந்து வார்த்தை வரும், ஒன்றும் கிடையாது, ஆண்டவரே இல்லை, அவர் இருந்தால் இப்படியெல்லாம் செய்வாரா, இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரா? தயவு செய்து அப்படி அந்த நிலைமைக்கு வந்துடாதீங்க. குறைவுகளை நிறைவாக்குவாருங்க. விசுவாசத்தோடு வாழுவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எங்கள் வறண்ட நிலம் போல உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? வெற்றிடமாக இருக்கிறீர்களா? வனாந்திரத்தை போல அல்ல அவாந்திர வெளியை போல உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? எல்லாரும் சொல்லி உங்களுடைய வாழ்க்கை சூன்யம், ஒன்றுமே இல்லை, ஒரு செழிப்பும் இல்லை, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் இல்லைன்னு சொல்கிறாங்களா? நீங்கள் சொல்லுங்க, என்னை ஒருவர் ஆட்கொண்டிருக்கிறார், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவரால் எல்லாம் முடியும், இந்த உலகத்தை சிருஷ்டித்த ஆண்டவர் என்னுடைய எஜமானாக இருக்கிறார், அவருக்கு நான் இடம் கொடுக்க போகிறேன், அவருடைய ஆவியானவரை வாக்குத்தத்தம் பண்ணி எனக்கு அனுப்பி இருக்கிறார், அவர் நிறைவாய் தங்கும்படி என்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கிறேன், என்னை அவர் நிரப்புவார், நிரப்பும் போது என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்று சொல்லி பாருங்கள் என்று சொல்லி சேலஞ்சு பண்ணி அவருடைய சமூகத்தை காத்திருங்கள். சொல்லுங்கள், ஆண்டவர் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரை வறண்ட நிலத்தை போல என்னுடைய ஆத்மா உண்மையில் தாகமாக உமக்கு நேரம் என்னுடைய கைகளை விரிக்கிறேன், என் சரணடைகிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீர்களானால் ஆண்டவர் வேடிக்கை பார்த்துட்டு ஏதோ புலம்பி நீங்கள் போறீங்கன்னு விடுகிற ஆண்டவரில் அவர் இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுடைய வாழ்க்கையில் நிரப்பி உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் தருவார். அது கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், காண்கிறவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. அந்த தேவன் நம்மை நடத்தும்படியாக எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்களில் எளிமையாக இருப்போமா?